திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்த மன்சூர் அலிகானிடம் தேர்தல் பறக்கும் படையினர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என கூறியதால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். அங்கு என்ன நடந்தது விவரம்? வணக்கம். வேலூர் மக்களவைத் தேர்தலில் வேலூர் மக்களவைத் தேர்தலில் மன்சூர் அலிகான் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் ஆம்பூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் தேர்தல் பறக்கும் படை அதிகாரியுடன் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூரில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவரும் நடிகரும் மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது. அப்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்ததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் ஆம்பூர் பைபாஸ் சாலை, நேதாஜி சாலை, கஸ்பா பகுதிகளிலும் தனது ஆதரவாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து மன்சூர் அலிகான் ஆம்பூர் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ந்து வருவதால் அப்பகுதியிலே தொடர்ந்து முகாமிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் ஈடுபடும் போது தொடர்ந்து அவர் அனுமதி பெறாமலே ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் பல முறை அவருக்கு எச்சரித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அவர் இன்று தற்போது ஆம்பூர் வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்து வரும்போது ஆம்பூர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவரிடம் நீங்கள் அனுமதி பெற்றுதான் ஈடுபட வேண்டும் என்று கூறினார். அப்போது அவர்களிடம் நீங்கள் என்னை வேண்டுமென்றே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்காமல் என்னை காலதாமதம் செய்து வருகிறேன் என்று அந்த பறக்கும் அதிகாரியுடன் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது 3வது முறையாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம்பூர் நகர காவல்துறை. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாலினி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.